इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये நமஹ. நாரதர் கேட்கிறார், காசௌ காத்யாயனீ நாம யாஜக்னே மகிஷாசுரம் நமரம் ரக்தபீஜம் ச ததான்யான் சுரகண்டகான் கச்சாசௌ மகிஷோ நாம குலே ஜாதஸ்ச கஸ்ய சஹ கச்சாசௌ ரக்தபீஜாக்யோ நமரः கஸ்ய சாத்மஜः ஏதத்விஸ்தரஸ்தஸ்தாத யதாவது வக்துமர்ஹசி. யார் இந்த காத்தியாயினி? யார் இந்த மகிஷாசுரன்? மகிஷாசுரனை ஜெயிச்சவன் சொல்றேள, யாரவள்? இந்த நமரன்றவன் யார்? ரக்தபீஜன்றவன் யார்? மத்த சுரகண்டகர்கள் ராட்சசர்கள் யார்? இந்த மகிஷன்றவன் எந்த குலத்துல உற்பத்தி ஆனான்? ரக்தபீஜன் எந்த குலத்துல உற்பத்தி ஆனான்? நமரன் எந்த குலத்துல உற்பத்தி ஆனான்? நமரன் யாரனுடைய புத்திரன்? இது எல்லாத்தையும் விஸ்தாரமா சொல்லணும்னு விஞ்ஞாபனம் பண்றார் நாரதர். புலஸ்தியர் சொல்றார், உவாச்ச புலஸ்தியா ஸ்ரூயதாம் சம்பிரவிக்ஷ்யாமி கதாம் பாப பிரணாசினீம் சர்வதா வரதா துர்கா ஏயம் காத்யாயினி முனே புராசுரவரௌ ரௌத்ரௌ ஜகத்சோபகரா உபௌ ரம்பஸ்சைவ கரம்பச்ச த்வாவாஸ்தாம் சுமஹாபலௌ தாவத் புத்ரௌ ச தேவரிஷே புத்திரார்த்தம் தே புதுஸ்தபஹ பகூன் வர்ஷகணான் தைத்யௌ ஸ்திதௌ பஞ்சநதே ஜலே தத்ரைகோ ஜலமத்யஸ்தோ த்விதீயோऽपि அக்னிபஞ்சமி கரம்பஸ்சைவ ரம்பஸ்ச யக்ஷம் மாலவடம் பிரதி. நான் சொல்றேன், நன்னா கேட்டுக்கோங்க. என்ன சொல்றேன்? இந்த பாவத்தை நீக்கக்கூடியதாகிய கதையை உங்களுக்கு சொல்றேன். அம்பாள் காத்தியாயினி என்கின்ற துர்கை எப்பவும் வரத்தை கொடுக்கக்கூடியவள், சர்வதா வரதா. இந்த அம்பாளை எவ்வளோ பிரார்த்தனை பண்றோமோ அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான சௌக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவள் சாட்சாத் பராசக்தி காத்தியாயினி. அவளுடைய இந்த கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். பிராச்சீன காலத்துல உலகத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடிய 2 பேர் இருந்தா, ரம்பன் கரம்பன். ரம்பச்சைவ கரம்பஸ்ச. ரொம்ப பலசாலிகளாக அந்த 2 பேரு இருந்துருக்கா. அவளுக்கு 2 பேருக்கும் குழந்தை இல்லை. குழந்தை வேணும் குழந்தை வேணும் சொல்லிட்டு தபஸ் பண்றா. பகூன் வருஷகணான், பல வருஷங்கள், நூத்துக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ 2 பேரும் பஞ்சநதத்துல ஜலத்துக்கு நடுவுல இருந்துட்டு ஒத்தனும் இன்னொத்தனும் பஞ்சாக்னியில இருந்து கொண்டும் 2 தபஸ் நடக்கிறது. கரம்பனும் ரம்பனும் மாலவட்டன் அப்படிங்கிற யக்ஷன், அந்த யக்ஷனை உத்தேசித்து ஒரே மனசோட அவ 2 பேரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்திரன் என்ன பண்றான்? ஒத்தனோட காலை முதலியா பிடிச்சு விடுறான். ஏகம் நிமக்னம் சலிலே கிராகரூபேண வாசவஹ சரணாபியாம் சமாதாய நிஜகான யதேச்சயா ததோ பிராதரி நஷ்டே ச ரம்ப கோபபரித்லுதः வன்னௌ ஸ்வசீர்ஷம் சம்க்ஷிப்ய ஹோதுமைச்சன் மகாபலः ததः பிரகிருஹ்ய கேஷேஷு கட்கம் ச ரவிசம்பிரபம்
சேத்து காமோ நிஜம் சீர்ஷம் மன்னினா பிரதிஷேதிதா. ரெண்டு பேரும் ரொம்ப கரம்பர்கள். இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஜலத்துல ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான்னு உடனே இந்திரன் பார்த்தான். முதலியாக வந்தான் கிராக ரூபேன. சலீலத்துல ஜலத்துக்கு அடியில வந்து காலை கவ்வின்னு போய் அவனை நாசம் பண்ணிட்டானா அந்த ஒரு ராட்சசனை. சரணாபியாம் சமாதாய ஜிகஹான யதேச்சையா. அவனுக்கு இஷ்டப்படி அவனை கடிச்சு கொதறி கொண்டு விட்டான். அப்போ ரம்பனுக்கு இன்னும் கோபம் வந்துடுத்து. ததோ பிராத்தரி நஷ்டேஜ ரம்பா கோப பரிப்ளுதா. கோபம் ஜாஸ்தியா போச்சு. கரம்பனை இப்படி பண்ணிட்டானே, இதுக்கு மேல நம்மளும் இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்றான், அக்னியில தான் தலையை வெட்டி போடுறதுக்காக ஸ்வசீர்ஷம் சம்ஷிப்பிய வன்னவ் ஹோத்துமிச்சன் ஹோமம் பண்ணி அந்த யக்ஷனுக்கு இவனை தண்ணியும் பலி கொடுத்துக்கணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்றான். அப்போ என்ன பண்றான், தலைமுடிய தானே கையால் அப்படி பிடிச்சுட்டு பெரிய பளபளன்னு ஒரு கத்தி இருக்கு, பட்டா கத்தி. தத பிரகிருஷ்ய கேசேஷு கட்கம் ச ரவி சப்பிரபம். ரவி சூரியனை மாதிரி ஒளிர்றதுதான் அப்படி ஒரு நீட்டமான கத்தி, பளபளன்னு அவ்வளோ ஒரு கூர்மையான ஒரு கட்கம். அதை எடுத்து தான் தலையை தன் கையாலேயே வெட்டி அக்னியில போட்டுறதுன்னு முடிவு பண்ணான். சேத்துகாமகா நிஜம் சீர்ஷம் வன்னினா பிரதிஷேதிதா. உடனே வன்னி என்ன பண்றார், அங்கேருந்து வந்து தடுத்துடுறார். அக்னியே வந்துடுறார். அக்னி தேவத்தை உற்பத்தி ஆகி அவனை நிறுத்துறார். உத்தஷ்டமா தைத்தியவர. என்ன சொல்றார் அக்னின்னா, நாசயாமி ஆத்மானம் நாசயாமி ஆத்மானம் ஆத்மனா துஸ்தரா பரவத்யாபி ஸ்வவத்யாபி அதிதுஸ்தரா. தற்கொலை பண்ணிக்கிறதுன்றது மகா பாபம். அடுத்தவனை பண்றது என்ன பாப்பமோ அதே மாதிரிதான் தற்கொலை பண்ணிக்கிறதும் பாபம். அதனால நீ உன் தலையை வெட்டிக்க கூடாதுன்னு அக்னி அவனோட கையை வச்சு தடுத்துடுறார். நீ பண்ணப்படாதுன்னு ரம்பனை வந்து தடுத்த உடனே எச்ச பிரார்த்தயசே வீர தத்தாமி யதேப்சிதம் மம மிரியஸ்வ மிருதஸ்யேஹ நஷ்டா பவதி வைகதா. நீ என்ன கேட்கறியோ அதை உனக்கு கொடுக்குறேங்கிறார். உன்னை நீ நாசம் பண்ணிக்காத, ஆத்மஹத்தி பண்ணிக்காத. நீ என்ன கேட்கறியோ உன்னோட இச்சானுசாரம் நான் உனக்கு தரேன். அதனால நீ உயிரை விடாத. இந்த சம்சாரத்துல வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, யாரு இறந்து போறானோ அவனோட கதை அதோட முடிஞ்சு போய்டுறது. யாரும் அதை பத்தி பேசுறது இல்லை. மிரியஸ்வ மாமிரியஸ்வ மிருதஸ்ய நஷ்டா பவதி வை கதா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தனை உலகம் நினைச்சுட்டு இருக்கோம். போயாச்சுன்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். அதனால நீ உயிரை விடுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு அக்னியானவர் ரம்பன்ட்ட கேட்கிறார். ரம்மன் சொல்றான், ததோ பிரவீத் வச்சஹா ரம்பஹா வரம் ஜேன்மே ததாசிஹி திரைலோக்கிய விஜயி புத்திரஹா ஸ்யான்மே தொத்தேஜசாதிகா. அக்னி கிட்டேயே வரத்தை கேட்டுட்டான். முதல்ல யக்ஷனை நோக்கிதான் அவன் வந்து யாகம் பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் அக்னி எதிர்க்க ஆவிர்பவிச்சார்ன உடனே ரம்பனானவன், சரி அப்படின்னா எனக்கு இந்த வரத்தை கொடுங்கன்னு அக்னிகிட்ட கேட்கிறான். 3 உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு புத்திரன் எனக்கு உருவாகட்டும். அது எப்படி இருக்கணும்னா, உன் அக்னியினுடைய தேஜஸோட அதிகமான ஒரு தேஜஸோடு இருக்கக்கூடிய ஒரு ராட்சசனானவன் எனக்கு பிள்ளையாக பிறக்கட்டும்னு அவனை கேட்கிறான். அது மட்டும் இல்ல, அஜேயா தெய்வதைஹி சர்வைஹி பும்பிஹி தைத்யைஷ்சபாவக மகாபலோ வாயுரிவ காமரூபி கிருதாஸ்திரவித்து. அவன் எப்படி ஒருத்தன் இருக்கணும்னா, அஜேயா ஜெயிக்கப்பட முடியாதவனாக இருக்கணும். தேவதைகளால கூட, தெய்வதைஹி எல்லா தேவதைகள்னாலும் பட முடியாததாகிய ஒரு புத்திரன் எனக்கு வேணும். தேவதைகளால மட்டும் இல்ல, மனுஷர்களாலும் ஜெயிக்கப்படக்கூடிய கூட முடியாத ஒருத்தன், தைத்தியர்களான ராட்சசர்களாலையும் ஜெயிக்கப்படக்கூட முடியாத ஒருத்தன். இப்படி வாயுக்கு சமமான பலத்தை உடையவன் ஒருத்தன் புத்திரனாக வேண்டும். மகாபலோ வாயுரிவ. வாயு மாதிரி பலம் இருக்கணுமா. வாயு வந்து எப்பேற்பட்ட விஷயத்தையும் கவுத்துரும். ஆடிக்காத்துக்கு அம்மியும் அசையும் சொல்லுவோம்ல, அப்படி பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் தகர்த்து எடுக்கக்கூடிய ஒரு பலம் வாயு கொண்டு. அதனால்தான் வாயுபுத்திரன், ஆஞ்சநேயன், பீமன் இவாளெல்லாம் சொல்றது. காத்துனா நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோமே ஒழிய அப்படி ஒரு பலசாலி வாயு. அதனால இங்க வாயுக்கு சமமான பலம் வேணும். மகாபலோ வாயுரிவ காமரூபி கிருதாஸ்திரவித்து. எல்லா அஸ்திரங்களும்
இருக்கக்கூடியவனாக இருக்கணும், பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கணும், காமரூபியாக இருக்கணும், அப்படி ஒரு புத்திரன் ஒண்ணுன்னு கேட்கலாம். தம் புரோவாச்ச கவிஹி, அக்னியினுடைய பெயர் கவின்னு ஒரு பெயர் உண்டு. தம் புரோவாச்ச கவிஹி பிரம்மன்னு பாடமேவம் பவிஷ்யசி யஸ்யாம் சித்தம் சமாலம்பி கரிஷ்யசி ததசுதஹா. பாடம் ஏவம் பவிஷ்யதின்னு சொல்லிட்டார், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அக்னி அவருக்கு வரம் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யஸ்யாம் சித்தம் சமாலிம்பி கரிஷ்யதி ததசுதஹா, நீ எது மேல மனச ஒரு பிரியமா பார்த்தாலும் அதுவே உனக்கு அந்த குழந்தைய பெத்து கொடுத்துருன்னு வரம் கொடுத்துட்டார். ஸ்திரீதான் இல்ல, நீ யார மனசுல நீ ஆலம்பிக்கிறியோ அவள் வழியாக உனக்கு அந்த குழந்தை பிறந்துரும் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுத்துட்டார். இத்யேவ முக்தோ தேவேன வன்னினா தானவோயௌ திரஷ்டும் ஆலவட்டம் யக்ஷம் யக்ஷைஷ்ச பரிவாரிதம். இப்படி அக்னி தேவன் வரம் கொடுத்த உடனே ரம்பன்ற அந்த ராட்சசன் என்ன பண்றான், எல்லா யக்ஷர்கள் சூட மாலவட்டத்துல அவன் எந்த யக்ஷனை நோக்கி இந்த யாகங்கள் பண்ணானோ அந்த மாலவட்ட யக்ஷனை போய் தரிசனம் பண்ணணும்னு போனான். அந்த இடத்துல தேஷாம் பத்மநிதி தத்ர வசதே நான்யஜேதனஹாம், அங்க பத்மநிதி அங்கதான் வசிக்கிறா. பத்மநிதிங்கிறது சங்கநிதி பத்மநிதி, இது ரெண்டும் குபேரனுடைய பத்னிகள். அவள் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறான். போற இடத்துல கஜாஸ்ச மகிஷாஸ்ச அஸ்வா காவஹா அஜாவி பரிப்ளுதாஹா, ஒரே யானைகள், மகிஷங்கள், எரும மாடுகள், பசுமாடுகள், அப்புறம் குதிரைகள், இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கான். யானைகள், கஜ யானை, எரும மாடு இதெல்லாம் நிறைய இருக்கான், எங்க பார்த்தாலும் அது இருக்கான். அதுல ஒரு எருமாட்டை பார்த்து ஆசைப்பட்டான். தான் திருஷ்டுவைவ ததா சக்கரே பாவம் தானவ பார்த்திவஹா மகிஷ்யாம் ரூபயுக்தாயாம் திரிகாண்யன்யாம் தபோதன. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போனவன் இங்க இருக்கே ஒரு அழகா ஒரு மகிஷி, ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைச்சானா. அந்த மகிஷி கர்ப்பம் ஆயிடுச்சு. தான் திருஷ்டுவைவ ததா சக்கரே பாவம் தானவ பார்த்திவஹா மகிஷ்யாம் ரூபயுக்தாயாம் திரிகாயண்யாம் தபோதன தா சமாகாச்ச தைத்யேந்திரம் காமயந்தி தரஸ்வினி சச்சாபி கமனம் சக்கரே பவிதவ்ய பிரச்சோதிதான்னு சொல்றார். நடக்கிறது நடந்துதான் தீரும், மகிஷாசுரன் உற்பத்தி ஆகணும். அதனால இந்த ராட்சசனுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுத்தான் விதி. பவிதவ்யம்னா விதி, நடந்து தீர வேண்டியதுன்னு அர்த்தம். அதனால பிரச்சோதிதா, அதனால் உந்தப்பட்டவனாக அதை செஞ்சான். ஏன்னா ஒண்ணு நடக்கணும்னு இருந்தா அதுக்கேத்த மாதிரி நடந்தே தீரும். தஸ்யாம் சமபவத் கர்ப்பஹா தாம் பிரகிருஹ்ய அத தானவஹ பாதாளம் பிரவிவேஷ அத ததஸ்வபவனங்கதா. அது கர்ப்பம் ஆயிடுத்து. அப்புறம் அந்த மகிஷி அழிச்சுட்டு இந்த ராட்சசன் என்ன பண்ணான், பாதாள லோகத்துக்கு திருப்பி போயிடுறான். ஏன்னா அவளோட லோகம் தானே பாதாளம் பிரவிவேஷ. ஆனா அங்க இருக்கவா அவளை ஏத்துக்கலையாம். திருஷ்டஸ்ச தானவைஹி சர்வைஹி பரிக்தக்தஸ்ச பந்துபிஹி அகாரியகாரகா இத்யேவம் பூயோ மாலவட்டங்கதா. தானவர்கள்லாம் பாக்குறா, இது என்னடா அது எருமாட்டை அழிச்சுன்னு கர்ப்பவதியா அழிச்சுன்னு வந்திருக்கான், இவனை இது எப்படி ஒத்துக்க முடியும், அகாரியகாரகா, செய்யக்கூடாத விஷயத்த நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி திருப்பி மாலவட்டத்துக்கு திருப்பி அனுப்பிட்டாளாம். சாபி ஏனைவ பதினா மகிஷி சாரு தர்ஷனா சமம் ஜகாம தத் புண்ணியம் யக்ஷமண்டலம் உத்தமம் ததஸ்து வசதஸ்தஸ்ய ஷ்யாமா சா சுஷுவே முனே அஜீஜனத் சுதம் சுப்ரம் மகிஷம் காமரூபிணம் ஏதாமிருதமதீம் ஜாதாம் மகிஷோன்யோ ததர்ஷः சாஜாபியகாத் திதிவரம் ரக்ஷந்தி ஷீலமாத்மனஹா. அந்த அழகாக இருக்கக்கூடிய அந்த மகிஷியானது யக்ஷமண்டலத்துக்கு தன்னுடைய பத்தியோட சேர்ந்து வர்றது. சமம் ஜகாம தத்புண்ணியம் யக்ஷமண்டலம் உத்தமம். அங்கேயே அந்த மகிஷி அவரோட அந்த ராட்சசனோட வசிக்கின்ற சமயத்துல ஒரு குழந்தைய பெத்துதான். ததஸ்து வசதா தஸ்ய ஷாமா சா சுஷுவே முனே, பிரசவிச்சுதுன்னு அர்த்தம். அப்போ அஜீஜனத்து சுதம் சுப்ரம், ரொம்ப அழகான ஒரு குழந்தை பிறக்கிறது.
அவளுக்கு அதனுடைய இச்சானுசூரம் ஒரு ரூபம். ஏன்னா அவன் வரம் வாங்கியிருக்கான் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கணும், காமரூபம்னு சொன்னான். அதனால அழகான ஒரு எரும மூஞ்சியோட ஆனா அழகா இருக்கக்கூடிய ஒண்ணு பிறந்துதான். அஜீஜனத் சுதம் சுப்ரம் மகிஷம் காமரூபிணம். அழகாக இருக்கக்கூடிய ஒரு எரும குழந்தையா பிறந்தது. ஏதாம் ரித்துமதீம் ஜாதாம் மகிஷா அந்யஹா ததர்ஷா சாஜ அபியகாது திதிவரம் ரக்ஷந்தி ஷீலமாத்மனா. அது திருப்பி ரித்துமதி ஆச்சு. ரித்துமதி கர்ப்பம் இருக்கும் பொழுது ரித்துமதி ஆகாது ஸ்திரீகளுக்கு, ரித்து ஆகாது. அதுக்கப்புறம் திருப்பி ரித்து ஆச்சான். அதுக்கப்புறம் அது போயிடுத்து. அந்த எருமாடி இந்த குழந்தைய பெத்து கொடுத்துட்டு அது மத்த மகிஷத்தோட அது போயிடுத்து. அப்போ அதனுடைய தர்மம், அதனுடைய அதனோட இன்னொரு மகிஷத்தோட அது போயாச்சு. இங்க இந்த குழந்தை இவன்ட்ட இருக்கு. தமுன்னாமித நாசம் ச மகிஷம் வீக்ஷ்ய தானமஹ கட்கம் நிகிருஷ்ய தரசா மகிஷம் சமுபாத்ரவது. ஆனா அவனுக்கு கோபம் வந்துடுத்தான். என்ன, அந்த தைத்தியன் என்ன பண்றான், கையில கட்கத்தை எடுத்து அதை அடிக்க போறான். என்ன, நீ எப்படி இன்னொரு எருமை கூட போலான்ட்டு. அப்போ அது என்ன பண்ணிட்டு அவனை முறைச்சு நிமிந்துதான். தேனாபி தைத்தியா தீக்ஷ்ணாபியாம் ஸ்ருங்காபியாம் ஹி அதி தாடிதா நிர்பின்ன ஹிருதயாக பூமௌ நிபபாத மமாரச்சா. தமுன்னாமித நாசம், தலைய நிமித்தி அந்த மகிஷம் பார்த்த உடனே இந்த தானவன் என்ன பண்றான், கட்கம் நிஷ்கிருஷ்ய தரசா மகிஷம் உபாத்ரவது. கத்தி எடுத்து அந்த மகிஷத்தை கொல்ல போறான் அவன் பத்தினிய. அது என்ன பண்ணிட்டு உடனே கொம்பால முட்டி தைத்தியா தீக்ஷ்ணாபியாம் சிங்காபியாம், கூர்மையான கொம்புனால அந்த தானவனை ஹிருதயத்துல குத்தி நிர்பின்ன ஹிருதயம் ரெண்டா பொழந்து பூமோ நிபபாத மமாரச்சா, அந்த ராட்சசன் அதோட செத்து போயிட்டான். மிருதே பர்த்தரி சாஷ்யாமா யக்ஷானாம் சரணங்கதா ரக்ஷிதா குஹ்யகைஹி சாத்வி நிவார்ய மகிஷம் ததோ நிவாரிதோ யக்ஷைஹி ஹயாரிஹி மதனாதுரஹா நிபபாத சரோ திவ்யம் ததோ தைத்யௌ அபவன் மிருதஹா. அப்படி தன் பர்த்தாவானவன் இறந்து விட்டதுக்கு அப்புறம் மகிழிக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, தன் புருஷனையே குத்திட்டோமேன்ட்டு. அது என்ன பண்ணுது, யக்ஷர்களுடைய சரணத்துக்கு போய் என்னை பார்த்துக்கணும்னு சொல்றது. அப்போ ரக்ஷ பண்றாளாம் அந்த குஹ்யகர்கள். அப்போ அந்த மகிஷன், அந்த ஏற்கனவே ஒரு மகிஷன் இருந்ததே இவளுடைய கணவனாக, அதுவும் போய் அந்த சரோவரத்துல போய் குதிச்சு செத்து போயிட்டான். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ராட்சசனா வரப்போறது, அதுதான் இங்க தாத்பரியம். அதுக்கப்புறம் நமரோ நாம விக்யாதோ மகாபல பராக்கிரமஹா யக்ஷானாஸ்ரித்ய தஸ்தௌ ச காலயன்ன ஸ்வாபதான்முனே சத தைத்யேஸ்வரஹா யக்ஷைஹி மாலவடபுரஸ்ஸரைஹி சிதாமாரோபிதா சாஜஷ்யாமா தம்சாருஹத்பதிம். அப்போ அந்த கீழே விழுந்த எரும மாட்டை எடுத்து, அது இறந்து போயிடுத்தே, அதையும் எடுத்து வைக்கிறா. இந்த ராட்சசனுடைய உடம்பும் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு சிதை மூட்டுறா. அந்த சிதையில போய் இந்த மகிஷியும் போய் விழுந்துடுத்தான். சிதாம் ஆரோபிதா சாஜஷ்யாமா, அந்த கருப்பு மகிஷி இருக்கே, இந்த மகிஷாசுரனை பெத்த, அதுவும் போய் அந்த சித்தால போய் விழுந்துடுத்து. சாருஹத்து பதிதம், அந்த அக்னியிலிருந்து ஒரு பெரிய ராட்சசன் தோன்றான். ததோ அக்னி மத்தியாது உத்தஸ்தௌ புருஷா ரௌத்ர தர்ஷனஹா யத்ராவயதே சதான் யக்ஷானு கட்கபாணிஹி பயங்கரஹா. அந்த சிதாக்னி இருக்கே, இந்த 3 பேரோட எரிஞ்சின்னு இருக்கிற சடலம் இருக்கிற அந்த அந்த 2 எருமை, இவனை யாரு, இந்த மகிஷாசுரனை பெற்றெடுத்த அந்த தாயார், இன்னொரு ஒரு சாதாரண ஒரு மகிஷம், அப்புறம் அவ அப்பாவா இருந்த அந்த ராட்சசன், 3 பேர் சிதையும், அதிலிருந்து ஒரு பயங்கரமான வடிவம் உடைய ஒரு ராட்சச புருஷன் வெளியில வரான். வியத்ராவயத்து சதான் யக்ஷான் கட்கபாணிகி, கையில பெரிய ஒரு கத்தி எடுத்துட்டு எல்லாரும் ஓடுறாளாம். அப்படி அந்த அளவுக்கு ஒரு கோரமா ஒரு ஆளு கையில கத்தி எடுத்துன்னு வெளியில வரான். ததஹா ஹதாஸ்து மகிஷாஹா சர்வயேவ மகாத்மனா, அங்க இருக்கிற எல்லா மகிஷங்களையும் அந்த பெரிய கட்கத்தினால வெட்டி தள்ளிட்டான். ஒரே ரத்தமா ஓடுறது.
ரிதே சம்ரக்ஷிதாரம் ஹி மகிஷம் ரம்பநந்தனா. அந்த ரம்பன்ற ராட்சசனுடைய மகன் அவனை விட்டுட்டு அந்த மகிஷாசுரன் அவனை விட்டுட்டு மத்த எல்லா மகிஷத்தையும் வதம் பண்ணிட்டான் இந்த ராட்சசன். சனாமதஸ்மிருதோ தைத்யா ரக்த பீஜோ மகாமுனே. அந்த ராட்சசனுக்கு ரக்த பீஜன்னு பெயர். ரக்த பீஜன்ற பெயரோடு இந்த தைத்தியன் உற்பத்தி ஆகிறான். யோ அஜயத் சர்வதோ தேவான் சேந்திர ருத்ரார்க்க மாருதான் ஏவம் பிரபாவா தனுபுங்கவாஸ்தே தேஜோதிகஸ்தத்ர பபௌஹயாரிஹி ராஜ்யேபிஷிக்தஞ்ச மகாசுரேந்திரைः விநிர்ஜிதைः शम्बरतारकाद्यैः अशक्नुवद्भिः सहितैश्च देवैः सलोकपालैः सहुताशभास्करैः स्थानानि त्यक्तानि शशीन्द्रभास्करैः धर्मश्च दूरे प्रतियोजितश्च. இதுக்கப்புறம் அந்த தைத்தியனானவன் இந்திரன், ருத்ரன், சூரியன், மாருதன் முதலான தேவர்களோடு கூட மற்ற தேவர்கள் அனைவரையும் அவ ஜெயிக்கிறான். ரத்த பீஜம்தான் பிரதானமா ஜெயிக்கிறான். எல்லா தேவர்களையும் ஜெயிக்கிறான். இந்திரனை ஜெயிக்கிறான், ருத்ரனை ஜெயிக்கிறான், சூரியனை ஜெயிக்கிறான், வாயுவை ஜெயிக்கிறான். இது மாதிரி பிரபாவத்தோடு இருக்கக்கூடிய ராட்சசர்கள்ல ரத்த பீஜனபடியும் கூட பெரிய தேஜஸ்வியாக பராக்கிரமத்தோடு மகிஷன் தான் இருக்கான். அந்த மகிஷனால ராட்சசர்கள்லயே கூட சம்பரன், தாரகன் முதலான அசுரர்கள்லாம் ஜெயிக்கப்பட்டா. இவாள்லாம் அவனுக்கு மகிஷனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்றா. அப்போ லோகபாலர்களோடு கூட அக்னி, சூரியன் முதலான தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கூட அவனை ஜெயிக்க முடியல. அப்போ சந்திரன், இந்திரன், சூரியன் எல்லாரும் தன்னோட இடங்களை போட்டுட்டு அங்கங்க ஓடி போயிட்டாலாம். எல்லா லோகங்கள் முழுக்க இந்த ராட்சசனுக்கு அதீனமா வந்துடுத்து என்பதாக இந்த 17வது அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது. மகிஷாசுரனுடைய அதிக்கிரமங்கள் அதெல்லாம் பத்தி அடுத்த அத்தியாயம் 18வது அத்தியாயம். புலஸ்தியோவாச்ச ததஸ்து தேவா மகிஷேன நிர்ஜிதாக ஸ்தானானி சந்திஜ்ய சவாகனாயுதாः ஜக்முः புரஸ்கிருத்ய பிதாமஹந்தே द्रष्टुं तदा चक्रधरं श्रियः पतिं गत्वा त्वपश्यञ्च मितः सुरोत्तमौ स्थितौ खगेन्द्रासनशङ्करौ हि दृष्ट्वा प्रणम्यैव च सिद्धसाधकौ निवेदयन्तन् महिषादिचेष्टितम्. புலஸ்தியர் சொல்றார், இப்படி தேவதைகள்லாம் மகிஷாசுரனால தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரவர்கள் சந்திரன், சூரியன்லாம் கூட தன்னோட இடத்த விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப துக்கமா போயிடுத்து. அதனால என்ன பண்றா, நிர்ஜிதாக ஸ்தானானி சந்தியஜ்ய சவாகனாயுதாக வாகனத்தோடு எல்லாம் ஓடி போயிட்டாளாம். அப்போ நேர பிதாமகனை போய் பார்க்கறான் பிரம்மாவை. பிரம்மாவுக்கு போய் பிரம்மாவை அழிச்சுட்டு போறா. இங்க வாங்கோ, நம்ம மகாவிஷ்ணுகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா அவர் தான் உலகத்தினுடைய ஸ்திதிகர்த்தா. ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தினுடைய ஸ்திதி மகாவிஷ்ணு தான் பண்ணணும். அதனாலதான் அவர் க்ஷத்ரியன்னு சொல்றது. பரமேஸ்வரன் நிர்குணஸ்வரூபமாக பரம்பிரம்மம், அவரே சகுண பிரம்மமாக மகாவிஷ்ணு இருக்கிறதுனால அவர் தான் ராஜாவா இருக்கார். அதனாலதான் உலகத்துல எந்த ராட்சசர்கள்னாலேயோ தைத்தியர்கள்னாலேயோ யாருனால எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள்டேந்து லோகத்தை ரட்சிக்க வேண்டியது ராஜாவினுடைய கடமை. எப்படி வனங்கள்ல இருந்து மிருகங்கள் நாட்டுக்கு தீமை பண்ணாலோ இல்ல யாராவது திருடர்கள்னால பயம் வந்தாலோ ஒரு ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டியது ராஜா வேட்டையாடி காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கோ, அந்த மாதிரி உலகத்துல எதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுஜாமியகம்னு கீதாச்சாரியன் சொல்ற மாதிரி பகவான் விஷ்ணு தான் உலகத்தை காப்பாற்ற வேண்டியது அவரோட க்ஷத்ரிய கடமை. அதனாலதான் க்ஷத்ரியனாக எல்லா ராஜாக்களும் என்னுடைய அம்சம்னு சொல்லிதான் மீனாட்சியே தாரவாத்து கொடுக்கிறார் மகாவிஷ்ணு. இன்னைக்கும் நேபாள ராஜாக்கள்
இது மாதிரி இந்த ராஜவம்சத்துல மீதி இருக்கிறவா பார்த்தேன்னா மகாவிஷ்ணு ரூபமாக தான் அவளை பாவிக்கப்படுகிறார்கள். அதனால இங்க ராட்சசர்களுடைய தொல்லை தாங்க முடியாம தேவர்கள்லாம் போய் சக்கரதரனாகிய ஸ்ரீஹஸ்பதியான மகாவிஷ்ணுவை போய் பாக்குறதுக்கு போறா. அங்க போனா அவர் தனியா இல்லையா, கூட ஒருத்தரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காராம். கத்வா து அபஷ்யஞ்ச மிதஹா சுரோத்தமௌ, என்ன பாக்குறா போய், ஸ்திதௌ ககேந்திராசன சங்கரௌஹி, என்ன மகாவிஷ்ணுவோட சேர்ந்து பரமேஸ்வரனும் உட்கார்ந்து இருக்காராம். அங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா, கூட பேசின்னு இருக்காளாம். ககேந்திரன் கருட வாகனனாகிய மகாவிஷ்ணுவும் சங்கரனும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அற்புதமான காட்சி. சாட்சாத்து விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் பக்கத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு தரிசனத்தை பாக்குறாளாம். திருஷ்டுவா பிரணம்ய ஏவ, நமஸ்காரம் பண்றா. சித்தி சாதகௌ நிவேதயன்னே தன் மகிஷாதி சேஷ்டிதம், இந்த மாதிரி மகிஷனுடைய கஷ்டத்துல துன்பப்படுறோம், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த தேவர்கள் அந்த விஷ்ணு சங்கரர்கள்ட்ட சொல்றா. பிரபோ அஸ்வி சூரியேந்த்வனிலாக்னே வேதசாம் ஜலேஷ சக்ராதிஷு அதிகாரான் ஆக்ரம்ய நாகாத்து நிராகிருதாவயம் கிருதாவனிஸ்தா மகிஷாசுரேன. ஏ பிரபோ, மகாவிஷ்ணு பார்த்து சொல்ற, மகிஷாசுரனால அஸ்வினிகுமாரர், சூரியன், சந்திரன், வாயு, அக்னி, பிரம்மா, வருணன், இந்திரன் எல்லா தேவதைகளினுடைய அதிகாரங்களும் அபகரிக்கப்பட்டு விட்டன. சொர்க்கத்திலிருந்து அவர்கள்லாம் விரட்டப்பட்டுள்ளார்கள். அதனால பூலோகத்துலதான் போய் வாழணுங்கிற அளவுக்கு மோசமா போயிடுத்து. பீகார், உத்தரப்பிரதேஷுக்கு தான் போலான் இருக்கோன்ற மாதிரி போய் சொல்றாளாம். ஆக்ரம்ய நா காத்து நிராகிருதாவயம் கிருதாவனிஸ்தா மகிஷாசுரேன ஏதத் பவந்தௌ சரணாகதானாம் ஸ்ருத்வா வச்சோ ப்ரூதஹிதம் சுராணாம் நச்சேத் விரஜாமோத்ய ரசாதலம் ஹி சங்கால்யமானா யுதிதானவேன இத்தம் முராரிஹி சக சங்கரேண ஸ்ருத்வா வச்சோ விப்ளுதஜேதசஸ்தான் திருஷ்டுவா தச்சக்ரே சகசைவ கோபம் காலாக்னி கல்போ ஹரிரவ்யயாத்மா. நாங்க அதனால உங்களோட சரணத்துக்கு வந்திருக்கோம். நீங்க 2 பேரும் எங்களோட இந்த வார்த்தையை கேட்டு எங்களுக்கான நன்மை எங்க ஏற்படும், எப்படி நடக்கணுங்கிறத எங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா இந்த ராட்சசர்கள் வழியாக நாங்கள்லாம் யுத்தத்துல உயிரிழக்க போறோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனாலதான் இந்த ரசாதலத்திலிருந்து இங்கிருந்து ஓடி வந்திருக்கோம்னு சொல்றா. உடனே பரமேஸ்வரனோடு கூட விஷ்ணு பகவான் அவர்களை பார்த்து தன்னுடைய கோபத்தை காமிக்கிறார் ராட்சசன் மேல. ஏன்னா மனசுல ஒரு துக்கம் இருக்கு. அதே சமயத்துல இந்த தேவதைகளுடைய விஷயத்தை பார்த்த உடனே ரொம்ப காலாக்னி மாதிரியான கோபம் வருதான் அவருக்கு. திருஷ்டுவா சக்கரே சகசைவ கோபம் காலாக்னி கல்பகா ஹரிஹி, காலாக்னிக்கு சமமான ஒரு கோபத்தை அடைஞ்சாரா மகாவிஷ்ணு. ததோ அனுகோபான் மதுசூதனஸ்ய சங்கரஸ்யாபி பிதாமகஸ்ய ததைவ சக்ராதிஷு தைவதேஷு மஹர்தி தேஜஹா வதனாதி வினிஸ்ருதம். அதுக்கப்புறம் இந்த கோபத்திலிருந்து மகாவிஷ்ணு கோபப்படுறார். மதுன்ற ராட்சசனை ஜெயிச்ச இந்த மஹர்தி, அப்பேற்பட்ட மகாவிஷ்ணு மதுசூதனஸ்ய கோபம், சங்கரனுக்கும் கோபம் வருது, பிதாமகனாகிய பிரம்மாவுக்கு கோபம் வருது, இந்திரனுக்கும் கோபம் வருது. இப்போ இவா எல்லா கோபமும் சேர்ந்து அந்த கோபத்தினுடைய ஒரு அக்னி ஒன்றாக வெளியில வருதான். ததைவ சக்கராதிஷு தைவதேஷு மஹர்தி தேஜஹா வதனாத்து வினிஸ்ருதம், அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த தேஜஸ் அக்னி கோபாக்னி வெளியில வருது. அது ஒன்னாகிறதா. தச்ச ஏகதாம் பர்வத கூட்ட சந்நிபம் ஜகாம தேஜ பிரவராசிரமே முனே காத்யாயனஸ்ய பிரதிமஸ்யதேன மகரிஷினா தேஜ உபாகிருதஞ்ச. இந்த தேஜஸ் எல்லாம் ஒன்னா எடுத்தான். தச்ச ஏகதாம் எப்படி இருக்கான்னா பெரிய மலை மாதிரி ஆயி அது பர்வத கூட்ட சந்நிபம்,
என்ன அந்த தேஜோராசியானது ஒரு பெரிய மலையினுடைய சிகரம் மாதிரி ஒரு தன்மையை அடைஞ்சு ஆசிரமத்துக்குள்ள போறதுதான் ஒரு முனிவரோட ஆசிரமம். யார் அந்த முனிவர் அப்படின்னு கேட்டா கத்தியாயனர்ன்ற ஒரு ரிஷி. அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் அங்க நிக்கிறது. காத்தியாயனஸ்ய அப்பிரதிமஸ்ய தேன மகர்ஷினா தேஜ உபாகிருதம். அவருடைய தேஜஸும் அந்த தேஜஸோட சேர்றதாம். என்ன அந்த மகரிஷியினுடைய தேஜஸ்னால அது சூழப்படுறது. தேன ரிஷி விசிருஷ்டேன தேஜசாவிருத்தம் ஜ்வலத் பிரகாஷார்க்க சஹஸ்ரதுல்யம் தஸ்மாச்ச ஜாதா தரலாய சாக்ஷி காத்தியாயினி யோக விசுத்த தேஹா. அப்போ பரமேஸ்வரனுடைய தேஜஸ், மகாவிஷ்ணுவனுடைய தேஜஸ், பிரம்மாவினுடைய தேஜஸ், இந்திரனுடைய தேஜஸ், இதோடு கூட ஒரு பெரிய ரிஷி காத்தியாயன ரிஷியினுடைய தேஜஸும் சேர்ந்து அது சகஸ்ர அர்க்க துல்லியமாக ஆயிரக்கணக்கான சூரியங்களினுடைய ஒளி எப்படி பிரகாசிக்குமோ அப்படி ஒரு பிரகாசம் அங்க ஏற்படுறது. அந்த பிரகாசத்திலிருந்து அம்பாள் தோன்றா. தரலாயதாட்சி காத்தியாயனி யோக விசுத்த தேஹா. பெரிய கண்களை உடையவளாகிய காத்தியாயினி அங்க விசுத்தமான தேகத்தோடு கூட அங்க தோன்றாலாம். இத்தனை தேஜஸ்வரூபமாக மாஹேஸ்வராது வக்திரமதோ பபூவ நேத்திரத்ரயம் பாவக தேஜசாச்ச யாம்யேன கேஷா ஹரிதேஜசாச்ச புஜாஸ்ததாஷ்டாதச சாஜக்ஞிரே சௌம்யேன யுக்மம் ஸ்தனயோஸ் சுசம்ஹதம் மத்யம் ததைந்திரேண ச தேஜசா பவத் ஊரூச்ச ஜங்கே ச நிதம்ப சம்யுதே சாதே ஜலேஷஸ்ய து தேஜசாஹி. அம்பாள் பிறந்த உடனே வெடி வெடிக்கிறது. மகாதேவன் மகேஸ்வரனிலிருந்து தேஜஸ் வந்ததுனால அந்த முகமானது வக்திரம் மூஞ்சி மகேஸ்வரனால ஏற்பட்டது. அவருடைய தேஜஸ்னால முகம் ஏற்பட்டுதான். நேத்திரத்ரயம் பாவக தேஜசா, அக்னியினுடைய தேஜஸ்னால அம்பாளினுடைய 3 கண்கள் ஏற்படுறது காத்தியாயினியோட. அதே மாதிரி யமனுடைய யாம்யேன கேஷா, யமனுடைய தேஜஸ்னால அம்பாளினுடைய கேசம் உருவாருது. ஹரி தேஜசாச்ச புஜாஹா, மகாவிஷ்ணுடைய தேஜஸ்னால தோள்கள் உண்டாகிறது. ஏன்னா மகாவிஷ்ணு தான் யுத்தம் பண்ணக்கூடிய க்ஷத்திரியர்னு சொன்னோம். அதே மாதிரி அஷ்டாதச சம்பிரஜக்ஞிரே, 18 கைகளும் அதுல தோன்றது மகாவிஷ்ணுடைய தேஜஸ்னால. சௌமியேன யுக்மம், சோமன்னா சந்திரன், அவனுடைய சௌமியன்னா சந்திரனுடைய தேஜஸ்னால அம்பாளோட யுக்மம் ஸ்தனயுகலம், யுக்மம் ஸ்தனயோஹோ சுசம்ஹதம் மத்தியம் ததா இந்திரேன, மத்தியபாகமானது இந்திரனுடைய தேஜஸ்னால ச தேஜசா பவத். அப்புறம் தொட ஊரூச்ச ஜங்கேச்ச நிதம்ப சம்யுதே, வருணனுடைய தேஜஸ்னால தொடைகள். அதே மாதிரி நிதம்பகர்கள்னால அம்பாளினுடைய ஜங்கிகள். இதெல்லாம் உற்பத்தி ஆறுது. யாத்தே ஜலேஷஸ்ய ச து தேஜசாஹி. அப்புறம் பாதௌ ச லோக பிரபிதாமஹஸ்ய பத்மாபிகோஷ பிரதிமௌ பபூவது திவாகராணாமபி தேஜசா அங்குலீஹி கராங்குலீஷ்ச வசுதேஜசா ஏவ. அப்போ பிரம்மா லோக பிதாமகா, அவருடைய தேஜஸ்னால பாதங்கள் தோன்றது. அப்புறம் ஆதித்யனுடைய தேஜஸ்னால கால்களினுடைய விரல்கள் தோன்றது. வசுக்களினுடைய தேஜஸ்னால கைகளினுடைய விரல்கள் தோன்றது. பிரஜாபதீனாம் தசனாஸ்ச தேஜசா யாக்ஷேன நாசா ஸ்ரவணௌ ச மாருதாத் சாத்யேன ச புரூயுகலம் சுகாந்திமத் கந்தர்ப்பபாணாசன சந்நிபம் பபௌ. பிரஜாபதிகளினுடைய தேஜஸிலிருந்து அம்பாளுடைய பற்கள் தோன்றுகிறது. யக்ஷர்களுடைய தேஜஸினால மூக்கு தோன்றுகிறது.
வாயுவின் தேஜஸ்னால 2 காதுகள் தோன்றது. இதெல்லாம் அதனுடைய குணத்தை பொறுத்து. காதுதான் வாயு, காதுக்குள்ள இருக்கக்கூடிய வாயு வழியாக தான் சப்தம் உள்ள போகிறது. அதனால வாயுவே அம்பாள் காதாது. அந்தந்த தேவதைகளுடைய சமஷ்டி ரூபமாக அம்பாள் இருக்கா. திரிமூர்த்திகளும் இருக்கா அம்பாள்ல. இந்த காத்தியாயினிங்கிறது முகம் பரமேஸ்வரன், தோள்கள் மகாவிஷ்ணு, காலே பிரம்மா. சிருஷ்டி ஸ்திதி அந்தம். கால்ல ஆரம்பம், மத்திய பாகம் மகாவிஷ்ணு, தோள்கள். பாதோஸ்ய விஸ்வா பூதானி அந்த இதுல சொல்லும் பொழுது பாஹு ராஜன்ய கிருதா ஊருதஸ் அந்த மாதிரி சொல்றதோ இல்லையோ, தோள்கள் க்ஷத்திரியர்களாக இருக்கா. அதனால மகாவிஷ்ணுவானவர் மத்திய பாகமா இருக்கார், கால்களாக பிரம்மா இருக்கார், மூஞ்சியே பரமேஸ்வரன் இருக்கார், மற்ற தேவதைகள்லாம் மற்ற அங்கங்களாக இருக்கு அம்பாளுக்கு. அதனால சமஷ்டி பரம்பிரம்ம தத்துவம் தான் இந்த அம்பாள்ன்றது இங்க சொல்றார். வாயு 2 காதுகளாக வாயுனுடைய தேஜஸ் இருக்கான். அப்புறம் சாத்தியர்களோட தேஜஸ் அம்பாளுக்கு காமதேவனுடைய வில்லாக இருக்கான். அந்த மாதிரி 2 கைகளோட அம்பாள், 18 கைகளோட அம்பாள் இங்க பிரசன்னமாறா. இந்த அம்பாள் காத்தியாயினின்ற பெயர் வேற அம்பாளுக்கு அப்ப ஏற்படுறது. தத ரிஷி தேஜோத்தமம் உத்தமம் மகம்னு நாம்னா பிருத்திவ்யாம் அபவத் பிரசித்தம் காத்தியாயனீத்யேவ ததா பவௌசா நாம்னா ஜதேனைவ ஜெகத் பிரசித்தா. லோக பிரசித்தமான காத்தியாயினி என்கின்ற பெயரோடு மகரிஷிகளினுடைய உத்தம தாத்பரியத்தினால மகத் தேஜஸோட அம்பாளுடைய உற்பத்தி இப்படி ஆச்சுன்னு சொல்லி அதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். மேல நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.